Hey, what's up guys? நான் இப்போதைக்கு அயன்மேன் 1 at 0.25 பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச 16 நியூ டீட்டை இப்போதைக்கு சொல்ல வந்திருக்கேன். ஏப்ரோ திடீர்னு போகிறீங்க கேட்டிங்கன்னா சிம்பிளாக கைஸ் ரோட் டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ இப்போதைக்கு நான் ஒன்றுனாவே இன்ஃபினிட்டி சாகா இருக்கிற மூவிஸ் ஒன்றுனாவே நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் த வீடியோ. நம்பர் 1 இன் ஓப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டார்க்கு வந்து அந்த 10 rings அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பட் லேட்டர் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஃபேக் 10 ringsன்னு. நம்பர் 2 ஆக்ரி பார்த்துருப்பீங்க, நம்ம டோனி ஸ்டார்க்கோட அந்த சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்க் ரியாக்டர் சேவ் ஆல் அவர் நீட்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். ஸோ அது முன்னாடியே போடப்பட்டிருக்கு. நம்ம ஹவர்ட் ஸ்டாக்காலே அது பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் நம்ம அயன்மேன் ரெசஸ் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் அவர் அந்த ஆர்க் ரியாக்டரை வச்சு ஒரு பவர்ஃபுல் எனி சோர்ஸை உருவாக்கிட்டார். நம்பர் 3 அதே மாதிரி இந்த நம்ம ஸ்டார்க்கோட சைல்ட் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு குட்டி ஆளில் போடப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி அவர் சின்ன வயசுலேயே வந்து அல்ட்ரானை உருவாக்க ஒரு முடிவு பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்டிக்கில் பாருங்களே, த 2 robotic prototypes that he believes will listen to him and learn from his behavior அப்படி போடப்பட்டிருக்கும். எக்ஸாக்டாக இது ஜார்விஸோட ஒரு கோட்பாடு தான். பட் அதுக்கப்புறம் நீ பார்த்துருப்பீங்க அந்த அல்ட்ராட ஒரு சின்ன அடித்தளம். நம்பர் 4 ஆக்சுவலி வந்து நம்ம டோனி வந்து ஜெரிக்கோ மிசைலை வந்து டெஸ்ட் பண்ண போவார். பார்த்துருப்பீங்க ஜெரிக்கோ மிசைல் போய் அப்படியே ஸ்ப்ளிட்டாகி வெடிக்கும். அங்கே போய் அப்படி ஸ்ப்ளிட்டாகி வெடிக்கும். இதே இந்த மெக்கானிசம் தான் நம்ம அயன்மேன் அவரோட சூட்டில் யூஸ் பண்ணியிருப்பார். அது நல்லாவே பார்த்துருப்பீங்க. நம்பர் 5 ஆக்சுவலி நம்ம மார்க் 1 நம்ம டோனி கண்டுபிடிப்பார். அப்போதைக்கு அட்டாக் பண்ணுவார். பார்த்துருப்பீங்க கையில் தான் அப்படியே அவருக்கு ஃபயர் வரும். எக்ஸாக்டாக நீங்கள் இது கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் பார்த்துருக்கலாம். நம்ம அந்த ஹைட்ரா ஏஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹைட்ரா ஏஜென்ஸ்லாம் இந்த பவர் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கோம். நம்பர் 6 நம்ம ஒபடேசி வந்து நம்ம டோனி பேசிகிட்டு இருப்பார். பார்த்துருப்பீங்க பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்களே பெலாடியம் சாம்பர் போடப்பட்டிருக்கும். பின்னாடி பிளான் சாம்பர் இருக்கும். ஆக்சுவலி நம்ம பெலாடியம் தான் ஒரு முக்கியமான மெட்டல் அயன்மேன் சூட்டில். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்லையுமே பெலாடியம் வந்து எக்கச்சக்கமான பவர் சோர்ஸாக அது ஆக்ட் ஆகும். அது முதல் கொண்டு அழகாக வச்சுருக்காங்க. இது பெலாடியம் 0.15 grams. நம்பர் 7 டோனி நம்ம பெப்பர் பாட்ஸுக்கு ஒரு கால் பண்ணுவார். பார்த்துருப்பீங்க அப்போ அவர் நம்ம பெப்பர் வந்து நம்ம டோனி ஸ்டார்க் தான் பதிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேச எல்லா வேர்ட்ஸுமே அப்படியே அந்த ஸ்க்ரீனில் வந்து சென்டென்ஸாக மாறுறது நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்கார் செக்ஷன் 4 இருக்காருன்னு கூட அந்த மொத்த டீட்டெயிலுமே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது முதற்கொண்டு டெக்னாலஜி எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நம்பர் 8 ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க டோனி ஸ்டார்க் வந்து அவரோட அந்த ரிப்பல்ஸர் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மோமெல்லாம் அப்போ தான் பறக்க கற்றுட்டு இருப்பார். அப்போ பறந்து அவர் வெளியே போவார். பார்த்துருப்பீங்க போகும்போது ஒரு வால் ஹிட் பண்ணிட்டு போவார். ஒரு வால் அப்படி அடிச்சுட்டு போவார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜார்விஸ் வந்து அதை இன்டிமேட் பண்ணியிருக்கோம் அவரோட அந்த ஸ்க்ரீனில். பார்த்துருப்பீங்க நீ வால் அடிக்க போகிறீங்க அப்படின்னு அங்கே காமிக்கப்பட்டிருக்கும். பட் நம்ம ஸ்டார்க்கு பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் அவர் அடிச்சிருப்பார். ஸோ இது குட்டி 0.5 டீட்டெயில். நம்பர் 9 ஆக்சுவலி நம்ம ஜார்விஸ் வந்து நம்ம டோனியோட எல்லா வாய்ஸுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டரில் நம்ம டோனி அண்ட் ஜார்விஸ் எல்லா வாய்ஸுமே அதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படியே எழுதும். பட் டிவியில் காமிக்கப்பட்ட இப்போ ஜார்விஸ் அதில் வாய்ஸ் அது இன்க்ளூட் பண்ணாது. ஏன்னா இப்போ டிவி வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம், அந்த வாய்ஸ் அது எடுத்துக்காது. ஸோ இந்த எல்லா வாய்ஸுமே எல்லா அந்த ரெக்கார்ட்ஸுமே அது சென்டென்ஸாக மாற்றி அதை தன்னோட ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. நம்பர் 10 நம்ம டோனி வந்து அந்த பாட்டியை பார்த்துருப்பீங்க கால்சனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அது பெப்பர் பட்ஸை பார்த்து ஒரு அழகில் வாங்கி கொடுத்துருப்பார் அப்பாயின்மெண்ட்டை. பட் அதுதான் அவர் நம்ம பெப்பர் பட்ஸை உயிரை காப்பாற்றிருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டாக தெரியாது, நம்ம டோனியே வந்திருப்பார். பட் நம்ம கால்சன் என்ன பண்ணுவார்னா டோனியோட ஆஃபீஸில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுதான் வந்து நம்ம பெப்பரோட உயிரை காப்பாற்றுச்சு. ஏன்னா அப்படி அவர் இல்லாட்டி கன்ஃபார்ம் நம்ம ஒபடேஷன் பெப்பர் பட்ஸை கொண்டிருப்பார். நம்பர் 11 டோனி வந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பார். அவரோட அந்த ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிப்பட்டு வெப்பனால எக்கச்சக்கமான மக்களை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவர் ஒரு பீம் பிளாஸ்ட் பண்ணுவார். பாருங்களே அவரோட அந்த பைப்பில் வந்து அதோட ஹாக்கர்லேருந்து ஒரு இறஞ்சி போய் தான் அந்த பீம் பிளாஸ்ட் ஆகும். ஒரு குட்டி அட்டிஸ்ட் டு டீட்டெயில். நம்பர் 12 ஆக்சுவலி நம்ம மார்க்கோ ஷூட்டில் அவர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபைட்டில் அவர் ஒழுங்காக அந்த டைட் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் அந்த வில்லை தப்பிச்சிருப்பான். பட் அதுக்கப்புறம் அவர் அந்த கடைசி ஃபைலில் பார்த்துருப்பீங்க அவர் அசால்ட்டாக அப்படியே செம்மையாக அந்த மிஸ்ஸெல்லாம் அனுப்புவார். ஒரு டாய் சிஸ்டமாக வளர்த்துப்பார். பிகாஸ் டோனி ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக். நம்பர் 13 பெப்பர் நம்ம டோனியோட சூட்டை வந்து பார்ப்பாங்க. பார்த்துருப்பீங்க பின்னாடி பாருங்களே நம்ம ப்ரோட்டோடைப் கமிஷனில் காமிக்கப்பட்டிருக்கும். இது முக்கியமான ஒரு ஹிஸ்டர் கன்ஃபார்ம் நம்ம அடுத்த வரப்போ மிஸ்ஸில் பார்க்கலாம். நம்பர் 14 நீங்கள் இங்கே ராக்ஸான் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஹிஸ்டரை பார்க்கலாம். இது 3 படத்துலையுமே வரும். நம்ம அதை போய் கன்ஃபார்ம் பேசுவோம். நம்பர் 15 நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஃபைட்டில் நம்ம அயன்மேனோட போடுற ஃபைட்டில் நம்ம டோனி வந்து தன்னோட ஹேண்ட் பீஸை கையில் ஒரு பீஸை வந்து இழந்திருப்பார். பட் அதுக்கப்புறம் பாருங்களே அவர் வாய்ஸ் வந்து டிலேயாக இருக்கும். நீங்கள் இது
2 ஃபேஸ் பார்த்தாமல் தெரியும் அவர் அந்த கையை வந்து நீட்டும் போது ஒரு வாய்ஸ் டிலே ஆகிருக்கும். பிகாஸ் அவருக்கு எல்லா ஹோல்ஸுமே கொஞ்சம் அடைஞ்சிருக்கும். அதனால அவரது வாய்ஸ் டிலேவும் காமிக்கப்பட்டிருக்கும். நம்பர் 16 நம்ம டோனி வந்து சொல்லியிருப்பார் ஐ ஆம் அயன் மேன்னு. பட் எல்லாம் திருப்பி எல்லா அந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸுமே அப்படியே ஆச்சரியமாக இருப்பாங்க. பட் நம்ம கிறிஸ்டின் மட்டும் அப்படியே அழகாக உட்காந்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஸ்டார்க்கு தெரியும். அதனால தான் அவங்க எந்த விதமான பயம் இல்லாமல் அசால்ட்டாக கார்மிக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் யாரும் ஸ்டார். இதான் கைஸ், இதை நான் கண்டுபிடிச்ச ஒரு குட்டி டீட்டெயில்ஸ். பிகாஸ் நான் பெருசாக பேச விரும்பலை, நான் இதெல்லாம் பழைய படம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டீட்டெயில் மட்டும் அதை பற்றிக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். எப்படி இருந்துச்சு மறக்காம பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன மூவிஸ் போடலான்னு கீழே உங்களோட மூவி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக அதை பற்றி கன்ஃபார்ம் பேசுவோம். எப்படிங்க சரி மறக்காம பண்ணுங்க.